பணிகளில் பாகுபாடுன்னு ஒரு பக்கம் போராட்டம் தூள் பறக்க, முதல்வர் மேல அவதூறுன்னு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அல்லோல கல்லோலப்பட, நாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இன்சூரன்ஸ்ல முதலீடு பண்ண, அந்த இன்சூரன்ஸ் துறையில அந்நிய முதலீடு கொண்டு வந்தா எப்படின்னு குய்யோ முய்யோன்னு எதிர்கட்சிங்க கூச்சல் போட, இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நாட்டை சுத்தி நடக்க, அத்தனையும் நம்ம பேப்பர் தோசை மூலமா உங்க வீட்டை தேடி வந்திருக்கு பாருங்க. தண்டனக்கா 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 தண்டனக்கா. முதல்வர் பற்றி அவதூறு, இலங்கையை கண்டித்து தீர்மானம், இந்திய அரசே இயற்றுமாறு அதிமுக எம்பிக்கள் முழக்கம், நாடாளுமன்றம் முடக்கம், அவை இரண்டும் ஒத்தி வைப்பு. நாகை, திருச்சி, காஞ்சி, தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு, நீதிமன்றம் புறக்கணிப்பு. தமிழ் திரையுலகம் ஒன்று திரண்டு இலங்கை அரசுக்கு கண்டனம். இலங்கை துணை தூதரகத்தை இழுத்து மூட கொழும்பு ராணுவ கருத்தரங்கை புறக்கணிக்க சின்னத்திரை, வண்ணத்திரை, எல்லா திரை கலைஞர்களும் கோரிக்கை. இணையதள விவகாரம் பற்றி இலங்கை தூதரிடம் விளக்கம் கேட்போம். வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா உறுதி. கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே அணை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, ஈரோடு தமிழகம் முழுக்க நீர்ப்பாசன திட்டங்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. காப்பீட்டு சட்டத்தை திருத்தும் மசோதா, காப்பீட்டு திட்டத்தில் அந்நிய முதலீடு கூடாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு. பேச்சுவார்த்தை தோல்வி. நேபாள் நாட்டில் பிரதமர் மோடி பசுபதிநாதர் கோவிலில் வழிபாடு. நேபாள் அதிபர் ராம்பரன் உடன் நேரடியாக சந்திப்பு. விலைவாசியை குறைக்க மாநில அரசுகள் ஒத்துழைக்கவில்லை. உணவு அமைச்சர் பாஸ்வான் குற்றச்சாட்டு. ரியல் எஸ்டேட்டை நவீனமாக்க புதிய மசோதா தாக்கலாகும். பாராளுமன்ற விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் முடக்கப்பட்ட சட்டசபையை உடனே கலைக்க வேண்டும். இல்லைன்னா வீட வீடா கையெழுத்து இயக்கம் ஆம் ஆத்மி நடத்தும். எச்சரிக்கை. பொறியியல் கலந்தாய்வு முடிந்தது. காலி இடங்கள் 1,00,000. பொது கலந்தாய்வை தொடர்ந்து துணை கலந்தாய்வு துவக்க அண்ணா பல்கலை ஆயத்தம். காட்டுக்குள்ள ரோட்ட போட்டு காரு மேல காரு விட்டா மனுஷன். காட்ட விட்டு நாட்டுக்குள்ள வந்து வந்து வாழ்க்கை தேடுது விலங்கு. வண்டலூர் அருகே ஊரப்பாக்கத்துல உருமுது சிறுத்தை. சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். திருச்சி மாநகரில் குட்டி குட்டி குரங்குகள் செய்யும் சேட்டை. சுட்டித்தனமான சேட்டைகளால் பொதுமக்கள் பாதிப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. IAS, IPS என அரசின் உயர் பதவிகள் வகிக்க எழுதும் சிவில் சர்வீஸ் தேர்வில் பாகுபாட்டை நீக்க எதிர்க்கட்சிகளின் அமளித்து மொழியால் நாடாளுமன்றம் முடங்கி போக, நட்பு பாராட்ட நேபாளம் போன பிரதமர் மோடி வீடு திரும்பியதும் தீவிர ஆலோசனையில் குதித்து விட்டதாக தேர்வு களத்தை பார்வையிட்டு திரும்புகிறார் நமது பன்னாட்டு பயண செய்தியாளர். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை கொண்டு வர சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரமாக இருக்கும் வேளையில், ஒன்று ஆதரியுங்கள், இல்லை திருத்தம் கொண்டு வர ஆலோசியுங்கள், இல்லை மசோதாவை தோற்கடியுங்கள் என்று கை கட்சிக்கு ஆளும் தாமரை கட்சி 3 ஆப்ஷன் கொடுத்துள்ளதாக இங்கி பிங்கி பாங்கி போடுகிறார் நமது பிரதான செய்தியாளர். சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து விசாரணை அறிக்கையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் தொடுத்த வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக போஸ்ட் செய்கிறார் நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருப்பதால் பொதுப்பிரிவினர் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்று தாக்கல் செய்த வழக்கில் கூடுதல் இடம் ஒதுக்க தமிழக அரசுக்கு ஆணை வந்துள்ளதாக ஓலை அனுப்புகிறார் நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர். சில நிறுவனங்களின் கடன் அளவை உயர்த்த 50 லட்சம் லஞ்சம் வாங்கினார் என்று வழக்கில் சிக்கிய காரணத்தால் சிண்டிகேட் வங்கி தலைவர் SK ஜெயின் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறி பால் மாடு லோன் வாங்க நடையா நடக்கிறார் நமது பாமர செய்தியாளர். நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும், கூட இருக்கும் கைதிகளிடம் கொஞ்சமாச்சும் பேச அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் நளினி உண்ணாவிரதம் இருந்ததாக கம்பிக்கு பின்னால் எண்ணி பார்க்கிறார் நமது சிந்தனை செய்தியாளர். மத்திய பிரதேசத்தில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளான புகார் குறித்து உரிய விசாரணை நடக்கிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லோதா உறுதி தெரிவிக்க, எந்த விசாரணையும் சந்திக்க தயார், புகாரை நிரூபித்தால் தூக்கில் தொங்க ரெடி என
குற்றச்சாட்டுக்கு ஆளான நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்கிறார் நமது நீதிமான் செய்தியாளர். வேலையில்லா பட்டதாரி திரைக்காவியத்தில் தனியார் பள்ளிகள் குறித்து அவதூறாக வசனங்கள் இடம்பெற்றுள்ளது என்று கூறி அத்திரைப்பட கதாநாயகன் தனுஷ் வீட்டை இந்து மகா சபையினர் முற்றுகையிட்டதாக அடுத்த காட்சிக்கு டிக்கெட் போடுகிறார் நமது ஆர்வ கோளாறு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். ஈழத்தமிழர்களை கொண்டு போட்டாங்க, போர்க்குற்றம், மனித உரிமை மீறல், இனப்படுகொலைன்னு எல்லாரும் எகிரி குதிச்ச போதே எதையும் கண்டுக்காம கண்ணாமூச்சி ஆடிச்சு இலங்கை. தமிழக மீனவர்களை காப்போம், தோல் கொடுப்போம், துணை நிற்போம்னு ஓட்டு வாங்குற வரைக்கும் அரசியல் கட்சிகள் அள்ளி விட்டாலும் முடிஞ்ச பாடில்ல நம்ம நட்பு நாட்டோட வில்லங்கம் விவகாரம். தாயை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடேன்னு தார்பாச்சி கட்டிக்கிட்டு கோதாவில் இறங்கிட்டாங்க நம்ம திரையுலக பிரபலங்கள். இலங்கைக்கு எதிராக ஒட்டுமொத்தமா ஓரணியில பேரணியா திரண்டு அரசியல் கட்சிகள் ஆக்ரோஷம் அடைஞ்சாலும் உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனைன்னு வண்டி வண்டியா அள்ளி விடுறாங்க. பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எது தெரியுமா? மானிய தொகையோட தேவையை சமாளிக்கிறது தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டோட வருமானத்தில் பெரும் பகுதி இந்த மானியத்துக்கே போயிடுது. சில சமயங்களில் இதை கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமைக்கு ஆயிடுது. அதனால இனிமே தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் மானியம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிற மானியத்தையும் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணியிருக்கோம். பூவு 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 இப்படி மானியத்தை குறைக்கணும்னு சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நிதியமைச்சர் அருண் ஜெட்லி. நான் எழுதின புத்தகங்க சோனியா காந்தி அவங்கள மையப்படுத்தி எழுதுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நினைச்சா சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி புக்கு எழுத முடியுங்க. என்னால் முடியும், ஆனால் நான் அப்படி செய்யலை. ஆனால் என்னோட கருத்தை கேட்ட சோனியா காந்தி உணர்ச்சி வசப்பட்டு நானும் என்னோட சுயசரிதை எழுதுவேன், அதனால பல உண்மைகள் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புத்தகம் எழுதுனா அதனால எனக்கும் சந்தோஷம் தாங்க. இது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி என்ன எந்த அளவுக்கு இரக்கமற்ற முறையில் நடத்திருக்காங்க தெரியுங்களா? நேரு அவர்களோ, இந்திரா காந்தி அவர்களோ, ராஜீவ் காந்தி அவர்களோ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இப்படி இரக்கமற்ற முறையில் சோனியா காந்தி நடக்கிறது அவங்களோட இத்தாலியர் குணத்தை வெளிப்படுத்துறதா இருக்குங்க. அண்ணாச்சி, ஏன் சோனியா காந்தி அவங்களை பத்தி இப்படி நறுக்குன்னு சொன்னது நான் இல்லைங்க. ஏன் நட்வர் சிங் இருக்காங்களா? ஏன் அவங்கதான் பலான் பலான் பலான். சோனியா காந்தி பிரதமராகிறத ராகுல் காந்தி தான் தடுத்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு அபட்டமான பொய்யுங்க. இது இந்த நட்வர் சிங் அவர் புக்கு ஒன்று எழுதியிருக்காருங்க. அந்த புக்கு எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கு வெளியே வந்தா அந்த புக்கு நிறைய சர்ச்சையை கிளப்பணும், நிறைய பிரச்சனையை எழுப்பணும், அப்பதான் அந்த புக்கு விற்குமா. இவரும் அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேங்க. அப்படி சொன்னது நான் இல்லைங்க, காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அஜய் மக்கான். வணக்கங்கண்ணா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரம் மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியுங்கண்ணா. ஆனால் அவங்களாம் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதல்வர் அம்மா ஏகப்பட்ட ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா. ஆனால் அதெல்லாம் போயிட்டு ஸ்ரீலங்காவோட டிஃபென்ஸ் வெப்சைட்டில் கேலி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் என்னால் தாங்கவே முடியல. அது மட்டுமா அவங்க அப்படி கேலி பண்ணது என்னோட சொந்த தாயை கேவலப்படுத்தின மாதிரி இருக்குண்ணா. அது மட்டுமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழர்களுக்குமே அது மிகப்பெரிய ரொம்ப 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 அவமானத்துக்குரிய ஒரு விஷயம்னா. இதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேண்ணா. ஐஸ்னா பாலைஸ்னா கப்பைஸ்னா இந்த மாதிரி நான் கண்டிப்பா உங்களை கண்டிப்பேன் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் விஜய். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு. கலைஞர்கள் என்னைக்குமே பணத்துக்காக வேலை செய்யறது இல்லைங்க. தான் கத்துக்கிட்ட கலையை வளர்க்கணும் அப்படின்ற உன்னதமான நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்ட கலை வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ரசித்து காதலித்து செய்கிறாங்க. அதனால தான் அதில் என்றைக்குமே ஒரு உயிரோட்டம் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமே ரசிகர்களும் அவங்களுடைய பாராட்டுகளும் தாங்க. நீங்கள் என்னைக்கு கைத்தட்டி சபாஷ் சொல்கிறீங்களோ அப்போ தான் கலைஞர்களோட வீட்டு கதவை வாய்ப்புகள் தட்டும். பூவு 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 இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? இசையமைப்பாளர் தேவா.
உலகமே கால்பந்து திருவிழாவை பார்த்து ரசிச்சு கொண்டாடி மகிழ நமக்கு கிடைச்சது இந்த டெஸ்ட், ஒன் டே 2020 கிரிக்கெட் மேட்ச் தானே நாம ஆறுதல் அடைய. இந்திய வீரர்களின் திறமையை பறைசாற்ற வந்து சேர்ந்தது இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. படையெடுத்து பறந்து போன இந்தியா தங்கம், வெள்ளி, வெங்கலம்னு பதக்க வேட்டையாடி வந்திருக்கு. பாராட்டணும் இல்லையா? அதாங்க இன்றைய கருத்து படம். கார்ட்டூன். பரமசிவா, இங்கே பாருப்பா. ஓ பரமசிவா, பண்ண என்னைய காலையில் வந்து தூங்கிட்டு இருக்கிற? இல்லைங்க பண்ண, முன்னாடியே வந்துட்டேன். அம்மா கிட்ட நீங்க எங்க கேட்டேன், ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னாங்க. அது உட்காந்துருந்தா அப்படியே தூங்கி போட்டேங்க பண்ண. தூங்கறதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா? என்னங்க நைட்டு ஃபுல்லா ஒய்ஃப்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். இந்த ஆடி மாசத்துக்கு பிரிச்சு வச்சிட்டாங்களா, அதுல இருந்து அப்படியே தூங்கி போட்டேங்க பண்ண. ஏப்பா பகல்ல பேச வேண்டியதானா? பகல்ல எங்கேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நைட்டு 12 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் பேசினா 10 பைசா, அதுக்கு மேல பேசினா 30 பைசா இல்ல பகல்ல. ஆடப்பா இங்க பாருங்க. ஏப்பா உடம்ப கெடுத்து என்ன பகல்ல பேசின ஒரு 10-20 ரூபா அதிகமாகுமா? அவ்வளவுதான். அதுக்காக அந்த கம்பெனிக்கார லாபம் சம்பாதிக்காக நீ உடம்ப கெடுத்து தூக்கம் இல்லாம இப்படி வந்து காலையில வந்து தூங்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் தப்புப்பா. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியம். ஒரு நாள் தூங்காதனால என்னங்க பண்ண பிரச்சனை? சரி, நீ மற்ற நாள் எத்தனை மணிக்கு தூங்குற நைட்டு? என்ன 12 1 மணி ஆயிருங்க. இன்னைக்கு இப்படித்தாப்பா, நாடு பூராமே மக்கள் அப்படித்தான். சர்வசாதாரணமாக 12 மணி 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நைட்டு 9 மணி ஆனால 9 மணி ஆகி போச்சுங்க தூங்குறதுக்கு அப்படிம்பாங்க. 9 மணியவே அந்த காலத்தில் அப்படி இருந்து. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 2 மணி. குழந்தைகள் எல்லாமே டிவி பார்த்துட்டு 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. நீங்க அந்த காலம்ங்கிறீங்க, எல்லாத்துலயும் அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கே எடுத்துக்கோங்க, மதியம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட். சரி, 10 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தா வைஃப்ட்ட பேசுறது, சாப்பிடுறது, அப்புறம் டிவில ஏதோ நல்ல நிகழ்ச்சியை பார்த்து தூங்குறதுக்கு லேட் ஆகி போயிடும். சரியா? இன்னும் நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் தான். கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்புறம்? கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதாப்பா. ஆனா இயற்கை அப்படி அமைக்கலையாப்பா. ஏன்னா உனக்கு பகல் பூரா வேலை, இரவு தூக்கம் அப்படிங்கிறது தான் இயற்கையோட அமைப்பேன். ஆனால் இப்போ கால சூழ்நிலை இப்படி மாறி போச்சு. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க. திடீர்னு டென்ஷன் ஆகிறது, மக்கள் அதிகமாக கோவப்படுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமான வேலைகளாக செய்வாங்க. இதுக்கெல்லாமே வந்து தூக்கம் இல்லை அப்படிங்கிறதா. நீ என்னதான் நீ பகல்ல எவ்வளவு நேரம் தூங்கினாலுமே அந்த இரவு தூக்கம் மாதிரி வராதுங்கிறாங்கப்பா. உண்மைதாங்க பண்ண. நிறைய பேர் தூங்காம பார்த்தீங்கன்னா கண்ணுக்கீழ கருவளையம்லாம் வந்துடும். ஆமா, பாத்துமே என்னப்பா ஆள் தூங்கலையா, கண்ணுல உள்ள போயிடுச்சுன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஆமா, சரிங்களா? நான் ஒரு புக்ல கூட படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு மெலடோனின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனம் நம்ம உடம்புல சுரக்குங்களா. அது வந்து மாலை வேலையில சுரக்க ஆரம்பிச்சு, சரிங்களா, நைட் வந்து ஃபுல்லா சுரக்குங்களா. அப்புறம் காலங்காத்தால அது சுரக்கிறது கம்மியாயிருங்களா. அதனால என்ன, அது சுரக்கும் போது நல்லா தூக்கம் வரும். அது நைட்ல தான் சுரக்கு. ஆமா, அப்பதான் நம்ம தூங்கணும். நம்ம அதுக்கு மாறா தூங்கக்கூடாது. தூங்குனா நிறைய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு தனி மருத்துவர், சக்கரை நோய்க்கு தனி மருத்துவங்கள் மாதிரி இந்த தூக்கத்துக்குன்னு தனி மருத்துவர்கள் வந்தாலும் வந்துருவாங்க போல இருக்குது. வந்தாலும் வந்துருவாங்களா இல்ல, ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்னு பெரிய பெரிய நகரங்கள்ல தூக்கத்துக்குன்னு தனி துறையும் மருத்துவர்கள் இருக்காங்க பண்ண. எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்க. ஆமா, இருக்காங்க. ஒரு நல்ல தூக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஆமாப்பா. என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நடந்துட்டாவே மருத்துவர்கிட்டயே போக வேண்டியது இல்லப்பா. என்னன்னா ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவன் எத்தனை நேரம் வேலை செஞ்சாலுமே இந்த 7 மணி நேரம் தூங்கினா அது ஒரு எனர்ஜி மாதிரி. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும் நைட்ல அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே நைட்ல தூங்கிக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 மணியெல்லாம் தூங்கிடுவோம் அப்படிங்கிறாங்கப்பா. அப்பதான் அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இரவுல வந்து மிதமான வெளிச்சம், ரொம்ப இருட்டம் இல்லாம வெளிச்சம் இல்லாம ஒரு மிதமான இருட்டுல தூங்கணும். அப்பதான் அது நம்ம அமைதியா இருக்கும் இடம். அது மாதிரி தூங்குனா நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் தான். ஆனா சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க அப்படின்னு புத்தகங்கள்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா, அது எப்படி அப்ப சாத்தியம்? உண்மைதான். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மொத்தமே 4 மணி நேரம் தூங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா
குறைவான நேரம் தூங்கினாலுமே ரொம்ப ஆழ்ந்து தூங்குறது அப்படிம்பாங்க. ஓ, இப்போ நீண்ட நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் புரண்ட படுக்காம அவங்கெல்லாம் குறிப்பிட்ட நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்து தூங்குவாங்க. பண்ண இப்ப இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கி இருக்கோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது காலை எந்திரிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம்ப்பா. காலை எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பா எந்திரிச்சாவே போதும். சில பேர் என்ன இன்னும் 5 நிமிஷம் நீ பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இரவு முழுதும் நல்லா தூங்கி இருந்தா அப்படின்னா நீ காலையில் சுறுசுறுப்பா டப்புல எந்திரிச்சு உடனே பாத்ரூம் போறது மூஞ்சி கழுவுறதுங்கிற மாதிரி வேலையை நீ தொடங்கிடுவேன். இது வந்து இரவு முழுதும் நல்ல தூக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க என்னன்னா 6 நாள் நீங்க சாப்பிடாம கூட இருந்துடலாம். சரிங்களா? ஆனா 6 நாள் தூங்காம இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாதுங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள்ல பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. அந்த விலங்குகள் வந்து தூங்கவே விடாம பரிசோதனை பண்ணி பார்த்ததுல 6 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த விலங்கு இறந்துருச்சுங்களா. அடடா. சரியா? சோ அதனால வந்து தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பாப்பா. ஒருவேளை தூக்கம் வரலன்னு வைங்களேன், தூக்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நிறைய சொல்லியிருக்காங்க. மருத்துவர் கூட இப்ப தூக்கம் வராம இருந்ததுன்னா நீங்க 1 2 எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நானும் என்ன நினைக்க ஒரு நாள் ஒரு 3 லட்சம் வரைக்கும் எண்ணிட்டேன். தூக்கம் வந்துச்சா? எங்க விடிஞ்சிருச்சே. அடப்பாவி. ஏப்பா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னங்கன்னா நீ என்றதுலயே குறிக்கோளா இருந்திருக்கிற. ஓ, அப்ப சும்மா சாதாரண என்ன தூக்கம்? சும்மா 1 2 எண்ணிட்டு இருந்தா ஒரு 100 2 தூக்கம் வந்துரு அப்படிங்கிறாங்க. வேற ஏதாவது அப்படி இல்லைன்னா புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ, புத்தகங்கள் படிச்சாலே அப்படியே தூக்கம் வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பண்ண அந்த ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சோம்னா ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வரும். நான் அதே சொன்னா நீங்க அதே சொல்றேன். வேற ஏதாவது அது ஒரு காரணம் தான். ஏன்னா குழந்தைகளா தூங்குறதுக்கு அது ஒரு காரணம் தான். பிடிக்காத புக்கா இருந்தா உடனே தூக்கம் வந்துரு. ஓஹோ, அது ஒன்று சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இரவுல இசை கேட்கறது. ஓ, பாட்டு கேட்கலாம். ஆமா, பாட்டுன்னா குத்து பாட்டு இல்ல. அந்த பாட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்கார தூங்குறவனு எழுப்பிடக்கூடாது. நல்ல ஒரு இன்னிசையான பாடல்கள் அது கேட்டாலும் நல்லா தூக்கம் வருங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு படுத்தா தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. யாரு ஏமாத்து பாக்குறீங்க? நல்லா கேட்டுக்கோ, குளிச்சுட்டு இல்ல, குளிச்சுட்டு. குளிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எப்படி தூக்கம் வரும்? அப்படி இல்லப்பா, வந்து நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ஒரு தளர்வு தன்மை வரும். ஓ, ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்றாங்க இல்லையா, தசைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்வாகு, நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்கப்பா. ஓஹோ, இதெல்லாம் வந்து தூங்குறதுக்கு நல்ல தூக்கத்துக்கான அறிகுறிகள். நல்லா சொன்னீங்க பண்ண. இனிமேல் இது என்ன பண்ண போறேன்னா நைட் வந்து 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில 10 மணி வரைக்குங்க சும்மா ஜம்முன்னு தூங்க போறேன். பரமசிவா, இன்ன வரைக்கும் சொன்னதே கெடுத்து போட்டியாப்பா. ஏன் பண்ண? எவ்வளவு குறைவா தூங்குனா உடம்புக்கு எவ்வளவு கெடுதலோ அதே மாதிரி அதிகமா தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல் தான்ப்பா. அடேப்பா, ஏகப்பட்ட நோய்கள் வருங்கிறாங்க. அதனால ஒரு 6 ல இருந்து 7 மணி நேரம் தான் ஒரு மனுஷனுக்கான தூக்கம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நல்லா உழைச்சாலே உனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளவுயே உடல் உழைப்பு நல்லா கொடுக்கும். ஆமா, ஏன்னா இப்ப ஒரு 10 மணிக்கு இரவு தூங்கி அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சா, அதாவது சூரியன் எந்திரிக்கும் பொழுது நம்ம எழுந்தால் உன்னை வெற்றி பெற முடியாது, உன்னை யாராலும் வெற்றி பெற முடியாது, நல்ல வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம வெற்றியாளனா திகழலாம். சரி, கண்டிப்பா. ஆமா, இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி கடைபிடிச்சு பாக்குறேன். கண்டிப்பா. கர்நாடகாவில் கனமழை, ஒகேனக்கலில் குளிக்க முழு தடை, பரிசல் செல்ல பாதி தடை. கேரளாவுல கடும் மழை, குற்றாலத்தில் குளிக்க தடை, படகு போக்குவரத்து பாதியில் ரத்து. தென்னாட்டு பக்கம் மேகாத்து அடிக்க, வடநாட்டு பக்கம் தூறல் மழை பூச்சாண்டி காட்ட, மழையும் இல்லாம தண்ணியும் இல்லாம நம்ம தமிழ்நாடு தடுமாறிக்கிட்டு இருக்க. வீட்டை சுத்தி, நாட்டை சுத்தி, ஊரை சுத்தி, உலக சுத்தி, நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமா தினசரி ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கு. அத்தனையும் தெரிய ஆவலா இருக்கிற உங்களுக்காக கலகலப்பா மினுமினுப்பா மொறுமொறுப்பா நம்ம பேப்பர் தோசை நாளைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்துருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.